இப்போ பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், அதுவும் நம்ம எல்லாரையும் கஷ்டத்துல ஆழ்த்தின ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம் தான். என்ன ஆச்சு சார்? எதனால அந்த திடீர் மரணம்? இல்ல இது ரொம்ப ஆழ்ந்த ஒரு இரங்கல் தான். அதில மாற்று கருத்து இல்ல. நான் ஏஜ் ஆன் 46 தான் சாருக்கு ஆகுது. ஸோ இந்த யங் ஏஜ்ல ஒரு நல்ல பிரபலமான எல்லாரும் சிரிக்க வச்ச ஒரு கலைஞர் நம்மள விட்டு போறதுன்றது மன வருத்தத்தில எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் அத தாண்டி மருத்துவரா சயின்டிஃபிக்கா ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இது ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கிற ஒரு கேஸ். அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரி என்னன்னா முன்னாடியே ஒரு நோயால சஃபர் ஆயிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா படத்துலலாம் நடிக்காம இருந்தாரு. ஹெல்த் இஷ்யூஸ்க்காக. பாடிலாம் இதெல்லாம் சேஞ்ச் பார்த்தோம். அவர் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஹெஃப்டியா ஒரு ஜைஜான்டிக் பாடி. இப்போ எப்படி ரொம்ப லீனா, ரொம்ப ஒல்லியா இருந்தாரு அப்படின்ற மாரி நம்மளுக்கு தெரியும். அதே மாரி மஞ்சக்காமால் முன்னாடி இருந்தே அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாரி அவங்க உறவினர்கள் எல்லாரும் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டு வந்துகிட்டு இருக்காருன்னு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதில என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மஞ்சக்காமால் அப்படின்றதுக்கு எந்த உறுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லிவர் தான். அதாவது ஈரல் தான். இந்த கல்லீரல் பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் டேமேஜ் ஆரம்பிச்சதுனா தான் ஜென்ரலா அந்த மஞ்சக்காமால்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாரி ஆன டேமேஜ் பார்த்தீங்கன்னா, ரிவர்சிபிள் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் அந்த ஈரல்ல பல ஸ்டேஜஸ் இருக்கு. நார்மல் ஈரல் லைட்டா வீங்குறது. அது பேர் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈரல சுத்தி கொழுப்பு சேர்றது. அது பேர் ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஈரல் சுருங்க ஆரம்பிக்குது. சுருங்க ஆரம்பிக்கும்போது அது பேர் தான் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி கொஞ்சம் அப்படியே சுருங்க அப்படியே அடுத்த ஸ்டேஜ் ஃபுல்லா சுருங்கிடுச்சுன்னா, அப்ப லிவர் செயலிழக்குது. அது பேர் தான் லிவர் ஃபெயிலியர்ன்னு சொல்லுவாங்க.